இன்றைய செய்தி தொகுப்பில் 4 மாநிலங்களில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல், பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் 20 பேர் பலியான சோகம், பஞ்சாபில் அகாலிதளம் கட்சி கவுன்சிலர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம், சீனாவை முதல் எதிரியாக கருதும் இந்தியா குறித்து தகவலை தற்பொழுது சிறிய தொகுப்புகளாக காணலாம். இந்தியாவில் உள்ள 4 மாநிலங்களில் வரும் ஜூன் 23ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குஜராத், கேரளா, பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டு ஜூன் 23ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குஜராத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாபில் தலா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா, கேரளாவில் நிலம்பர், மேற்கு வங்காளத்தில் காலிகஞ்ச், குஜராத்தில் காடி மற்றும் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. எம்எல்ஏக்கள் மறைவு மற்றும் பதவி விலகல் போன்ற காரணத்தால் இந்த 5 தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நேற்று இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் நாட்டின் தலைநகரான இஸ்மாலாபாத்தின் தாழ்வான பகுதிகளான லாகூர், ஷேகுபுரா, நங்கனா சாஹிப், அட்டாக், முல்தான், ராஜம்பூர், ஹபிசாபாத், மியான்வாலி, ஜாங் உள்ளிட்ட நகரங்களில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சூறைக்காற்று காரணமாக நகரங்களில் சில பகுதிகளில் உள்ள மேற்கூரைகள், மின்சார கம்பங்கள், மரங்கள் ஆகியவை வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் நேற்று பெய்த கனமழையால் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். ஜார்க்கண்டில் அவதூறு வழக்கு காரணமாக ராகுல் காந்தி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசாவில் காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாஜக தலைவர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு தொடரப்பட்டது. இதில் ராகுல் காந்தி நேரில் ஆஜராகுவதில் இருந்து விலக்கு அளிக்க அவர் தரப்பிலிருந்து முறையிடப்பட்டது. இதையடுத்து கீழ் கோர்ட்டில் நடந்த விசாரணையில் மீண்டும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க ராகுல் காந்தி தரப்பில் இருந்து முறையிடப்பட்டது. இதனை நீதிபதி நிராகரித்து இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். பஞ்சாபில் அகாலிதளம் கட்சியின் கவுன்சிலர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அகாலிதளம் கட்சியின் கவுன்சிலராக இருந்த ஹர்சிதன் சிங் பங்மான் அமிர்தசரஸ் சேகர்ந்தா பகுதியில் நடைபெற்ற பொது விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் துப்பாக்கியால் அவரை சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஏற்கனவே ஹர்சிந்தர் சிங் வீடு மீது இதே கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது தெரியவந்தது. வங்கதேசத்தில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பொது தேர்தல் நடத்த வேண்டும் என தேசிய மக்கள் கட்சியினர் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். வங்கதேசத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் காரணமாக தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது. இந்த நிலையில் பொது தேர்தல் நடத்துவது தொடர்பாக ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் மற்றும் முகமது யூனுஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வங்கதேச தேசியவாத கட்சி, மாணவர் அமைப்பான தேசிய மக்கள் கட்சி மற்றும் ஜமாத்-இ-இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் முகமது யூனுஸை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் சீர்திருத்தங்களை விரைவாக முடித்து பொது தேர்தலை டிசம்பர் மாதத்திற்குள் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் உள்ள 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புன்னபுழா ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதேபோல் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மலங்காரா அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையின் மதகுகள் நேற்று திறந்துவிடப்பட்டுள்ளது. கேரளாவின் கோழிக்கோடு, காசர்கோடு, பத்தனம்திட்டா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் சாலையோரம் உள்ள ஏராளமான மரங்கள் மழை காரணமாகவே வேரோடு முறிந்து விழுந்தன. பல குடியிருப்பு வீடுகளும் மழையால் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர்,
காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. கயானா நாட்டின் துணை ஜனாதிபதி பாரத் ஜக்தியோன் இந்திய நாட்டின் நண்பர் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை உலகிற்கு அறிவிக்க அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட பல்வேறு குழுக்கள் உலக நாடுகளுக்கு பயணம் செய்து வருகின்றனர். இதன்படி காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு கயானா, பனாமா, கொலம்பியா, பிரேசில் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது. இந்த நிலையில் கயானா நாட்டின் துணை ஜனாதிபதி பாரத் சக்தியோவை சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் நேரில் சந்தித்து பேசினர். பின்னர் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கயானா நாட்டின் துணை ஜனாதிபதி சக்தியோ நம் நாட்டின் நண்பர் என கூறினார். தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை பற்றி விரிவான அளவில் பேசியதாக அவர் தெரிவித்தார். சீனா தனது முதல் எதிரியாக இந்தியா கருதுவதாக அமெரிக்கா டிஏஏ தெரிவித்துள்ளது. அமெரிக்கா பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பான டிஐஏ நடப்பு ஆண்டுக்கான உலகளாவிய அச்சுறுத்தலை பற்றி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சீனாவை இந்தியா தனது முதல் எதிரியாக கருதுவதாக கூறியுள்ளது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கூட சீனா பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு அளித்தது. சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் எல்லைகளிலும் இந்தியாவுக்கும் எப்போதும் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த தகவலை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யா தாக்குதலுக்கு அமெரிக்கா மௌனம் காப்பது ரஷ்ய அதிபர் புதினை ஊக்குவிக்கும் வகையில் அமையும் என ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையே 1186 நாளாக போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் மீது 69 ஏவுகணைகள் மற்றும் 298 ட்ரோன்களை ஏவி உள்ளது. இதில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொளியில் அந்நாட்டிற்கு எதிராக புதிய தடைகளுக்கு இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதலே காரணம் என தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் மீதான போரை தொடர்ந்து நடத்துவதாகவும் இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் கொலைகளை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவின் மௌனமும் உலகின் உள்ள மற்றவர்களின் மௌனமும் புதினை ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் தரையிறங்க வந்த விமானத்தின் மீது மர்ம நபர்கள் லேசார் ஒளி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. துபாயிலிருந்து 326 பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்க முயன்ற விமானத்தில் லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக விமானத்தை தரையிறக்கினார். சென்னை பறைமலை பகுதியில் இருந்து மர்ம நபர்கள் விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்ற சம்பவம் நடந்ததால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உரிய சிகிச்சை இல்லாமல் சாலையில் சுற்றித் திரிந்த பட்டதாரி பெண்ணை பூந்தமல்லி போக்குவரத்து காவல்துறையினர் பத்திரமாக பெற்றோரிடம் ஒப்படைத்தது பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இளம்பெண் ஒருவர் கையில் பைகளுடன் அமர்ந்து தானாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த பூந்தமல்லி போக்குவரத்து ஆய்வாளர் சந்திரமௌலி பெண்ணின் அருகில் சென்று பேச்சு கொடுத்த போது அந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது பையை பரிசோதித்த போது பட்டப்படிப்பு படிப்பதற்கான சான்றிதழ்கள் இருந்ததை கண்டு ஆய்வாளர் சந்திரமௌலி அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து பெண் அளித்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது பெண்ணின் தம்பி பாலாஜி என்பவர் பேசிய நிலையில் அவர் சற்று மன அழுத்தத்தில் இருந்ததால் சிகிச்சைக்காக மாத்திரை சாப்பிட்டதாகவும் 1 மாதமாக வீட்டிலிருந்து சென்றவர் வீட்டிற்கு வரவில்லை எனவும் கூறியதால் காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து ஆய்வாளர் சந்திரமௌலி பட்டதாரி பெண்ணிற்கு உணவளித்து அவரது உறவினர்களை வரவழைத்து மனநலம் பாதித்த பெண்ணை ஒப்படைத்தனர். மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் சாலையில் சுற்றியிருந்த பெண்ணை போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தது பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் மூவண்ண தேசிய கொடியுடன் பாஜகவினர் பாத யாத்திரை சென்றனர். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மதுரை பாஜக மேற்கு மண்டலம் சார்பில் மூவர்ண தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பேரணி திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்று 16 கால் மண்டபத்தில் நிறைவடைந்தது. பேருந்து நிலையத்திலிருந்து புள்ளிவாசல் உள்ள பெரிய ரத வீதியில் பாஜகவினர் பேரணி செல்வதற்கும் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பேரணியில் பங்கேற்பதற்கும் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்த நிலையில் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமைதியான முறையில் பேரணி நடைபெற்றது.
மாநாட்டில் பொருளாதார வளர்ச்சியில் மருத்துவத்துறை சார்ந்த தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கோவையில் நடைபெற்ற இம்பாக்ட் 2025 என்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி தெரிவித்தார். கோவையில் செயல்படும் ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனங்கள் மற்றும் 5 முக்கிய மருத்துவ கல்வி நிறுவனங்கள் இணைத்து அபிராமி இம்பாக்ட் 2025 என்ற நிகழ்ச்சியை நர்சிங் கல்லூரி அரங்கில் நடத்தியது. கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு கூட்டு சுகாதார அறிவியலில் புதிய படிப்புகள், அபிராமி எலைட் நர்சிங் திட்டம், மருந்தியல் கல்லூரி, விலங்கு இல்லம், முதுகலை மருத்துவ திட்டம் உள்ளிட்ட இம்பாக்ட் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார். அப்போது வரும் காலங்களில் மருத்துவத்துறை தொடர்பான தொழில்நுட்பங்கள் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள சண்முகனார் பூங்காவில் ஆர்ட் அகாடமி சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. ஓவிய பயிற்சியாளர் அமுதா சிவசங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியினை திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். கண்காட்சியில் பென்சில் ஓவியம், ஸ்கெட்ச் ஓவியம், வாட்டர் கலர் ஓவியம் என பல வகையான மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பார்வையிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதன் ஒரு பகுதியாக மாணவர்களின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இது தொடர்பாக தனியார் ஓவிய பயிற்சி மையத்தைச் சேர்ந்த அமுதா ரவிசங்கர் தெரிவிக்கையில், பிள்ளைங்க மொபைலே பார்த்துட்டு நிறைய இதுக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அதுல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகணும்னா அவங்க நிறைய வரையணும், பெயிண்ட் பண்ணணும், இதுலலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டியூட்ல இது வரைக்குமே ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 80 பேருமே ரொம்ப அருமையா வரைவாங்க. எல்லா வகையான ஓவியங்களுமே நாங்க கத்துக் கொடுக்குறோம். வாட்டர் கலர், அக்ரிலிக் கலர், ஆயில் பெயிண்டிங், அப்புறம் எம்போஸ் ரிலீஃப் ஆர்ட், இந்த மாதிரி பல வகைப்பட்ட 3D ஆர்ட்ஸ், பல வகைப்பட்ட ஓவியங்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு சிட்டி சைடில் நடக்கும். அங்கே போய் நம்ம நிறைய கலந்துருக்கோம். இது வரைக்கும் முதல் முறையா திருவொற்றியூர்ல இங்க நடத்தணும்னு ஒரு ஆசை. இந்த சண்முகம் பார்க்கை விட நமக்கு பப்ளிக் ஏரியா பெருசா இல்லை, அதனால இங்க பண்றதுக்காக தனியார் ஐயாவை கான்டாக்ட் பண்ணோம். வாழப்பாடி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு 5500 இளநீர்களால் சாந்தாபிஷேகமும் ருத்ரா மகாவேல்வி பூஜையும் நடைபெற்றது. தமிழகத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலும் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு தாராபிஷேகம் மற்றும் ருத்ரா மகாயாக பூஜை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் ஒளிப்படாமல் சுயம்புலிங்கமாக உள்ள சிவலிங்கத்திற்கும் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிவச்சாரியர்கள் வெயிலின் தாகத்தை குறைக்க பால், பயிர், தேன் மற்றும் 5500 இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவிய பொருட்களால் சாந்தாபிஷேகமும் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக பூஜை என பல்வேறு மூலிகை பொருட்களின் மூலம் ருத்ரா மகாவேல்வி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதான் தோன்றீஸ்வரரை வழிபட்டனர்.